பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த டேங்க்கை நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் செட் பண்ணேன்னு இந்த வீடியோவில் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்கேப்க்கு நான் சூஸ் பண்ணியிருக்க டேங்க்கோட சைஸ் பார்த்துடலாம். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் வித் வந்துட்டு 18 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 21 சென்டிமீட்டர். அண்ட் இதில் நான் ஆல்ரெடி ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் ஒட்டியிருக்கேன். ஸோ கீழே நம்ம ஒரு ரிவர்ஸ் ஹேண்ட் போட்டு ஒரு ஸ்கேப் பண்ணும்போது பின்னாடி டார்க்கான பேக்ரவுண்ட் தான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்கேப்க்கு நான் சூஸ் பண்ணிக்க லைட் பார்த்தீங்கன்னா நியோ ஹீலியோஸ் பிராண்டோட S3 நானோ 8 வாட் லைட். ஸோ இது ஒரு ஃபுல் ஸ்பெக்ட்ரம் பிளான்டட் டேங்க் லைட் அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி லைட். ஸோ ஹியர் கம்ஸ் த ஹீரோ ஆஃப் திஸ் செட்டப், த ஹார்ட்ஸ்கேப். ஸோ இதில் நான் டோட்டலாக ஒரு 4 ஸ்டோன்ஸும் ஒரே ஒரு வுட் பீஸும் எடுத்து மொத்தமாக ஸ்டிக் பண்ணி ஒரே ஒரு பீஸ் ஆஃப் ஹார்ட்ஸ்கேப் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம இந்த குட்டி டேங்க்கில் செட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை நான் தனித்தனியாக கொண்டு போய் செட் பண்ணேன்னா இதெல்லாம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நான் டேங்க்குக்கு வெளியே இதை செட் பண்ணி ஒட்டி ஒரே பீஸாக கொண்டு போயிட்டு என்னோடய டேங்க்கில் நான் அப்படியே வச்சிட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹார்ட்ஸ்கேப்பை அப்படியே டேரெக்டாக உள்ளே வச்சிடலாம். அண்ட் இந்த டேங்க்கோட சைஸ்க்கு இந்த ஹார்ட்ஸ்கேப் ரொம்பவே பர்ஃபெக்டாக சூட் ஆகியிருக்கு. அண்ட் ஹியர் இஸ் த டாப் வியூ. எவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த டேங்க்கு இந்த ஹார்ட்ஸ்கேப் சூட் ஆகியிருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். எந்த ஒரு கிளாஸையும் டச் பண்ணாமல் பட் ஸ்டில் இந்த டேங்க்கு கரெக்டாக சூட் ஆகி வந்திருக்கு. ஓகே, ஹியர் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ இதில் நான் வந்துட்டு சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணிக்க போகிறேன், விச் இஸ் க்ரஷ்ட் லாவா ராக்ஸ். இது நீங்கள் ஆட் பண்ணலாம், பண்ணாமலையும் போகலாம். திஸ் இஸ் டோட்டலி ஆப்ஷனல். ஸோ இதில் எந்த ஒரு நியூட்ரிஷன் வேல்யூவும் கிடையாது. பட் ஸ்டில் இதில் போயிட்டு பெனிஃபிஷியல் பாக்டீரியா க்ரோ ஆகும். அண்ட் ஆல்சோ பிளான்ஸோட ரூட் டீப்பாக கீழே போக போக இதில் வந்துட்டு நல்லா ஹூக் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு ரூட் ஃபார்மேஷனும் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, ஆடிங் த அக்வா சாயில். ஸோ இந்த சாயில் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் பிளான்ட்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு பேசிக்கான நியூட்ரியன்ஸ் எல்லாமே தரப்போகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, ஆடிங் த ரிவர் சாண்ட். ஸோ இந்த ஸ்கேப்பை நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா பின்னாடி ஒரே ஒரு கார்னரில் மட்டும் அக்வா சாயில் அண்ட் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸ் எல்லாமே வந்துட்டு ரிவர் சாண்ட் வச்சு கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரிவர் சாண்ட் போடுற இடத்துல எல்லாம் வந்துட்டு பிளான்டிங் எதுவும் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் இந்த ரிவர் சாண்டில் வந்து எந்த ஒரு நியூட்ரியன்ஸ் வேல்யூமே இருக்காது. ஸோ நம்ம அந்த லெஃப்ட் கார்னரில் வுட்டுக்கு பின்னாடி போட்டிருக்க அக்வா சாயிலில் மட்டும்தான் பிளான்டிங் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ வுட்டில் சில பிளான்ட்ஸும் வைக்க போகிறோம். அண்ட் எஸ், திஸ் இஸ் த ஃபைனல் லுக் ஆஃப் த டேங்க். அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டேங்க்கோட அவுட்கம் எப்படி இருக்குன்னு. அண்ட் பர்சனலி நான் மைண்டில் என்ன ஐடியா வச்சுருந்தனோ அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பரான ஒரு ஃபினிஷ் கொண்டு வந்துட்டேன். அண்ட் ஹியர்ஸ் த வியூ ஃப்ரம் த டாப் ஆங்கிள். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்கேப் பார்க்குறக்கே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டேங்க்கில் ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாட்டர் ஃபில் பண்ணும்போது இந்த ரிவர் சாண்ட் அண்ட் ஆல்சோ அக்வா சாயில் வந்துட்டு ஃப்ளோட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை அமுத்தி விட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஹியர் இஸ் ஹவு இட் லுக்ஸ் ஆஃப்டர் ஃபில்லிங் த வாட்டர் டு த மேக்ஸ் லெவல். ஸோ டேங்க்கை வந்து ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில் பண்ணி ஃபில்ட்ரேஷனும் செட் பண்ணி நான் ரன்னிங்கில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ த செட்டப் இஸ் டன். இதுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. அண்ட் இந்த டேங்க் அப்படியே நான் ஒரு 30 days கிட்ட டார்க் ஸ்டார்ட்டில் போட போகிறேன். விச் மீன்ஸ் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரேஷன் மட்டும் 24/7 ரன் பண்ண போகிறேன். அண்ட் ஆஃப்டர் 30 days இந்த டேங்க்கில் நான் பிளான்டிங் பண்ணுவேன். ஸோ பிளான்டிங் பண்ணிவிட்டு இதோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் ஸோ யூ டோன்ட் மிஸ் அவுட் த பார்ட் 2 ஆஃப் திஸ் டேங்க். அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் அன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். லிங்க்கு கீழே தர செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ஒரு 4000 ஃபாலோவர்ஸ் கிட்ட அதில் இருக்காங்க. நான் ரெகுலராக அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அபவுட் மை டேங்க்ஸ், அபவுட் அக்வாஸ்கேப்பிங், அபவுட் சம் மெயின்டெனன்ஸ் அண்ட் கேர். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்டென்ட் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நாட் ஓன்லி திஸ் டேங்க், ஐ ஹாவ் ஆல்மோஸ்ட் 5 tanks ரன்னிங் கரண்ட்லி வித் மீ. ஸோ அதோட எல்லா அப்டேட்ஸுமே அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டேங்க்கோட பிளான்டிங், இதோட மெயின்டெனன்ஸ், இதோட கேர், என்னெல்லாம் பண்ணணும், எவ்வளோ நேரம் ஸ்கெடியூல் வைக்கணும், லைட்டிங், அதை பற்றி நிறைய டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, take care.